ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ தேவி மாதிரி மிமிக்ரி பண்ணி அவ அப்பா கிட்ட பேசுனியா? ஆமாத்த, அவங்களும் நிச்சயமா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ப்ராமிஸ் வர பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்ல. அப்ப உடனே எனக்கு அவரோட நம்பரை கொடு, நான் அவரை கூப்பிட்டு பாக்குறேன். அது சீக்கிரம் ஸ்ருதி. இல்லத்த, அவரோட நம்பர் என்கிட்ட இல்ல. பேசுனேன்னு சொன்ன. அத்த, தேவி தூங்கிட்டு இருந்தப்போ அவ போனை திருடி அப்பான்னு ஒரு பேர் இருந்துச்சு, அதுக்கு தான் நான் பேசினேன். அப்புறம் போன் பேசிட்டு நான் அங்கேயே போனை வச்சுட்டேன் அத்த. அப்போ அந்த நம்பரை எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்ல அத்த. ஐயோ, பெரிய சான்ஸ மிஸ் பண்ணிட்டியே ஸ்ருதி. இல்லத்த, காலையில எனக்கே அவ நம்பரை எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் தேவி ரூமுக்கு போனேன் அத்த. அவ போனை சார்ஜ்ல போட்டு குளிக்க போயிருந்தா. போன்ல இருந்து நம்பர் எடுக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனா நேத்து போட்டிருந்த பேட்டர்ன் லாக்க காலையில மாத்திருக்காத்த. பழைய பேட்டர்ன் எனக்கு தெரியும், ஆனா புது பேட்டர்ன் எனக்கு தெரியாதத்த. ச்சே, ஒரு கோல்டன் சான்ஸ மிஸ் பண்ணிட்டியே. தேவி கதை என்ன, அவ அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இவ்ளோ ட்ரை பண்ணேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இந்த பரதன் குடும்பம் தான் தேவையில்லாம வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு போறாங்க. அத்த, நீங்க நம்புனா நம்புங்க, இல்ல நம்பலனா கூட சரி. ஆனா தேவிய ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றுறதே அந்த சத்தியம் மட்டும்தான் அத்த. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கத்த. தேவி கிட்ட இருந்து சத்தியாவை முழுசா பிரிச்சாதான் நீங்க நினைக்கிறதே நடக்கும் அத்த. ஸ்ருதி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அத செயல்படுத்தினா தேவியோட அப்பா அம்மா கதறிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க. என்னன்னு சொல்லுங்க அத்த, அதுக்கு என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன். சரி, இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரிங்க அத்த. தேவி, சத்யா அவங்கிட்ட படிச்சு படிச்சு எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கா. நீ அவ பேச்ச கேட்காம என்ன வெங்காய காரணத்துக்காக நீ உன் அத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க. அவ கஷ்டப்பட்டு போராடி அபிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கா. தெரியாத உனக்கு? கேட்கறல என்ன முடிக்கிற? இல்லன்னா என்னைக்கும் நீ அரளி விதை குடிச்சு செத்துருப்படி. சத்தியதான் உன்னை காப்பாத்தினா. அவளுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? நன்றி கடன்லாம் ஒண்ணும் இல்லப்பா. செல்வநாயகி பாம்பு, பாலையும் குடிப்பா, ஆளையும் கொத்துவா. அவங்கள நம்ப வேண்டான்னு இவகிட்ட சொல்லுங்க, எனக்கு அது போதும். இத பார் தேவி, சத்யா எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரணமும் இருக்கும். ஆனா உனக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. ஆனா நீ உண்மையை சொல்றேன்னு ஏதாவது உளறி வச்சா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் நம்ம பிரச்சனை, பாதிப்பு. புரிஞ்சுக்க தேவி. ஏய், இவ்வளவு நேரம் நான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க, நான் பேசுறத கவனிக்கிறத விட்டுட்டு அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தேவி, நாங்க எல்லாரும் உன்னால பாதிக்கப்பட்டிருக்கோம். உனக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து சில காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இதோ இந்த நலன் சார், இவங்களுக்கெல்லாம் நாம 7 ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கோம். இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா? உன் போன் வேற யாருக்கோ கை மாறி போய் இந்த அளவுக்கு குழப்பம் வந்திருக்கு. அது யாரு கைக்கு எப்படி போச்சு, யார் எடுத்துட்டு போய் உன்ன மாதிரி குரல் மாத்தி பேசினாங்கன்னு இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா அத நம்பி உன் மாமியார்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் பேச போய் அந்த அம்மா ஏதாவது சந்தேகப்பட்டு ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டிருந்தா நாங்க அவ்வளவு ரகசியத்தையும் உணர்ந்து கொண்டிருப்போம். நாம கும்பிடுற கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, இது சத்தியம். நீதிக்கான போராட்டங்கிறதுனால நாம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிடல. இதை நாம அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமாமா, நீ மட்டும் கொஞ்சம் மனசு தடமா செல்வநாயகி கிட்ட எதையும் சொல்லாம இருந்தாலே போதும். ஏண்டி, அப்பா இவ்வளவு சொல்றாரு இல்ல, ஏதாவது பேசிடி. அப்பதானே
நாங்க நிம்மதி ஊருக்கு போக முடியும்.